ரஞ்சித பதுமை கதை 4. போன கதையில போஜ மன்னரு இந்திரரு 1000 ஆண்டு ஆளத்தானே வரம் கொடுத்தாரு. எப்படி விக்ரமாதித்தர் 2000 ஆண்டு ஆட்சி புரிஞ்சாருன்னு கேட்டார் இல்லையா? பதுமையும் சொல்றேன்னு சொல்லுச்சு இல்லையா? வாங்க அந்த கதைய பத்தி பார்க்கலாம். விக்ரமாதித்தர் இந்திரன் கொடுத்த சிம்மாசனத்தோட பூலோகம் வந்து நடந்தது எல்லாம் மந்திரி பட்டி கிட்ட சொன்னாரு. 1000 ஆண்டு இந்த சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி புரிகிற வரம் கிடைச்சதையும் சொன்னாரு. பட்டி உடனே, மன்னரே, நீங்கள் மட்டும் 1000 ஆண்டு ஆட்சி புரிய வரம் பெற்று விட்டீர்களே, இப்பொழுது நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டாரு. விக்ரமாதித்தரும், பட்டி, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதே அப்படின்னு சொன்னாராம். பட்டி உடனே மன்னர்கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு காளி கோயிலுக்கு காளி தேவியோட தரிசனம் தேடி போனாரு. ஆனா அங்க இவர் போன நேரத்துல காளி தேவி கோயில்ல இல்ல. பட்டி காளி தேவிக்காக காத்திருந்து அப்படியே கோயில்லயே உட்கார்ந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காளி தேவியும் வந்தாங்க. வந்து பட்டி உட்கார்ந்த கோலத்தை பார்த்துட்டு, என்ன பட்டி, ஏதாவது போருக்கு போகிறாயா என்ன? ஏன் இந்த ஆயுதம் பூண்ட கோலம் அப்படின்னு கேட்டாங்களாம். பட்டி உடனே, தேவி, எனக்கு 2000 ஆண்டு வாழ வரம் வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். காளி தேவி, உனக்கு 2000 ஆண்டு வாழ வரம் வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். பட்டியும், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் தேவின்னு கேட்டாராம். காளி தேவி, நீ சென்று விக்ரமாதித்தனுடைய தலையை கொய்து எடுத்து வா அப்படின்னு சொன்னாங்களாம். பட்டியுடனே அரண்மனைக்கு வந்து தூங்கிட்டு இருந்த அரசரை எழுப்பி, மன்னா, எனக்கு உங்கள் தலை வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். விக்ரமாதித்தனுக்கு பட்டியை பத்தி நல்லாவே தெரியும். அதனால அவரும் அதுக்கு சரின்னு சொன்னாரு. பட்டியும் மன்னரோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து காளி தேவியோட பலிபீடத்துல வச்சாரு. காளி தேவியும் தான் சொன்னத பட்டி அப்படியே செஞ்சத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவரு கேட்ட வரத்தையும் கொடுத்தாங்களாம். பட்டி அதை கேட்டுட்டு உடனே சிரிச்சாராம். காளி தேவி உடனே, பட்டி, நீ ஏன் சிரிக்கிறாய்? நான் சொன்னதில் என்ன நகைச்சுவையை கண்டாய் நீ அப்படின்னு கேட்டாங்களாம். பட்டியும், தேவி, என் மன்னர் 1 மாதம் முன்புதான் 1000 ஆண்டு ஆட்சி புரியும் வரத்தினை பெற்றார். ஆனால் இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை. உங்கள் வரமும் இப்படித்தான் இருக்குமோ என்று நினைத்தேன், சிரிப்பு வந்து விட்டது அப்படின்னு சொன்னாராம். காளி தேவி உடனே, பட்டி, நான் கொடுத்த வரம் உனக்கு அப்படியே பலிக்கும். உனக்கு சந்தேகம் இருந்தால் இன்னொரு வரம் கேட்டு சோதித்துப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். பட்டியும் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு யோசிச்சு, தேவி, எனக்கு என் மன்னர் உடனே உயிர் தழ வேண்டும் அப்படின்னு இன்னொரு வரம் கேட்டாராம். காளி தேவியும், அப்படியே ஆகட்டும். அதோ மன்னரின் தலையை அவர் உடலில் பொருத்தி இந்த புனித நீரை தெளித்து நான் கொடுக்கும் திருநீரை அவர் நெற்றியில் பூசு அப்படின்னு கட்டளை போட்டாங்களாம். பட்டியும் அப்படியே செஞ்சாராம். மன்னரும் உடனே எழுந்துட்டாராம். மன்னரும் பட்டியும் காளி தேவிக்கு நன்றி சொல்லிட்டு அரண்மனைக்கு திரும்பினாங்களாம். அரண்மனைக்கு வந்த உடனே பட்டி மன்னர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாராம். மன்னர் உடனே பட்டி கிட்ட, பட்டி, நீ 2000 ஆண்டுகள் வரம் பெற்றுள்ளாய், நான் 1000 ஆண்டுகள் வரம் பெற்றுள்ளேன். எப்படி பார்த்தாலும் நாம் இருவரும் சமகாலம் வாழ முடியாதே, என்ன செய்வது அப்படின்னு கேட்டாராம். பட்டி உடனே யோசனை செஞ்சு மன்னர்கிட்ட, மன்னா, உங்களுக்கு இந்திரன் 1000 ஆண்டுகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிய வரம் கொடுத்துள்ளார். அதனால் 6 மாத காலம் நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியுங்கள். அடுத்த 6 மாத காலம் நீங்கள் காட்டில் ஆட்சி புரியுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். மன்னரும் அதுபடியே கேட்டு நடந்ததால் அவரால் 2000 ஆண்டுகள் ஆட்சி புரிய முடிந்தது அப்படின்னு ரஞ்சித பதுமை அந்த கதைய சொல்லி முடிச்சுதான். பதுமை இந்த கதைய சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அரண்மனையில இருந்த ஜோதிடர்கள்லாம் குறிச்சு கொடுத்த நேரம் தவறி போனதால போஜ மன்னரால அந்த சிம்மாசனத்துல அன்னைக்கு ஏறி உட்கார முடியாம போச்சு. போஜ மன்னர் மறுநாள் இந்த சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்து ஆட்சி புரியறதுக்காக படிக்கட்டை தாண்டி 2வது படிக்கட்டுல காலை வச்சாரு. 2வது படிக்கட்டுல இருந்த 2வது பதுமையான மதனா பீடேகவள்ளி பேச தொடங்குச்சு. அது என்ன பேசிச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாமா?